அவன் படிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் யாருங்க? அவனுக்கு என்னங்க மரியாதை தெரியுது? அவனுக்கு நம்ம அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் நான் அவர் இவர் எல்லாம் பேச விரும்பல. ஏன்னா ஒரு மனித உயிரை மதிக்க தெரியாதுங்க. எவ்வளவு பொய் பரப்புறான் பாருங்க. பொய்ய என்ன பரப்புறான்னா, இவனுக்கு ஏற்கனவே இறந்து போன சுராஜுக்கு அவனுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருந்ததாகவும், ஆன்ஜியோ செய்யப்பட்டதாகவும், ஸ்டென்ட் வச்சதாகவும், என்னென்னலாம் பித்தலாட்டம் பண்ண முடியுமோ அவ்வளவு பித்தலாட்டம் பண்றாங்க. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பாத்தீங்களா? ஒரு உயிர் பறி போயிருக்கு, உங்களால் பறி போயிருக்கு, உங்களுடைய நிர்வாக சீர்கட்டால் பறி போயிருக்கு. ஒரு ஒழுங்காக கூட்டத்தை கூட ஒரு 5000 பேரை திரட்டி கூட்டம் நடத்த வக்கு இல்லை. இந்த லட்சணத்தில் நாட்டை ஆளணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. விஜய் ஒரு கொலைகாரன். நிதர்சனமாக விஜய் மீது கொலை வழக்கு போடணும். காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரியல. பார்த்திபன் மீது கொலை வழக்கு போடணும். ஏன்னா அவர் தான் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர். இந்த கூட்டத்துக்கு அவர் தான் ஏற்பாளர். பொய் பரப்பிக்கிட்டு இருக்க அருண்ராஜ் மீது வழக்கு போடணும். அவருக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லைன்னா அவருடைய பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, உறவினர்கள் சொல்றாங்க.